இப்போ நம்ம பார்க்கணும் ஒரு கருப்பு வெள்ளையில் நல்லா தலையத்து கிடையில இந்த கிலோமீட்டர் தாங்குது. இந்த மேய்ச்சல் மாதிரிலாம் வளர்க்குறது இந்த தலையத்து கிடையில் நல்லா கிலோமீட்டர் தாங்கும். கருப்பு வெள்ளை கருப்பு வெள்ளைன்னா சின்னக்கிடி இந்த ஜுரம் இன்னும் ஜுரம் அடிக்கும். இந்த மடிகாம்புக்கு இன்னும் ஜுரம் அடிக்கும். தரமான மாடு. பல்லு ரெண்டு பல்லு கடியிட்ட கிலோமீட்டர் தாங்குது. எப்படி பொடி கண்ணுக்குட்டியிருந்து வளர்க்க போய் தான் இந்த மாடு கிலோமீட்டர் தாங்குது. இல்லைன்னா இது வெயிலுக்கு தாங்காது. அதான் கண்ணுக்குட்டியிருந்து வளர்த்தோம்னா இப்படி கிலோமீட்டர் தாங்கும். இப்படி கருப்பு வெள்ளையாக கண்ணுக்குட்டியிருந்து வளர்க்கணும். அப்போ தான் இந்த கிலோமீட்டர் தாங்கும். இது எந்த வெயிலுக்கும் தாங்கும். இந்த வெயிலையும் நல்லா மேயுது. நல்ல தரமான கெடேரி. கருப்பு வெள்ளையிலே தலையத்தில் ஒரு 8 கறக்கும். தலையத்தில் 8 கறக்கும்னா இப்படி ஒரு டைப் இருந்தால் தான் அந்த மாடு 8 கறக்கும். கருப்பு வெள்ளைக்கொம்பு ஒரிஜினல் கருப்பு வெள்ளை, கிராஸ் கிடையாது. ஒரிஜினல் கருப்பு வெள்ளையில் தரமான கெடேரி. 10 ஈத்து வச்சுக்கலாம். 10 ஈத்து வச்சுக்கலாம்னு கெடேரி மாடு. கெடேரி மாடுங்கும்போது எந்த தரத்துக்கும் அது செட் ஆகும். நிறம் நல்ல டைப்பு, நல்ல பைச்சட்டு. இன்னும் 10 நாள் ஆகும். இன்னும் பின்னால் பை சுருக்கு இருக்குது. இன்னும் 10 நாள் ஆகும். 10 நாள் ஆனாலும் தரமான கெடேரி. இன்னும் 10 நாள் ஆகும். இன்னும் சொர அடிக்கும். நல்லா பின்பக்கத்தில் நல்லா மடிச்சட்டுங்கும்போது பாதி சொர இருக்கும். இன்னும் சொர அடிக்கும். தரமான மாடு. நல்ல கெடேரி மாடு. கருப்பு வெள்ளைங்கிறது இதுதான் ஒரிஜினல் கருப்பு வெள்ளை. நல்ல மாடு.